அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அஞ்சாதே. ஒரு நிமிட தன்னம்பிக்கையான சிந்தனை 1000 பயத்தையும் நசுக்கும். தன்னம்பிக்கையை இழக்காதே. அது நீ உயிர் வாழும் ஒவ்வொரு நாளின் அடிப்படை. தோல்வி என்பது 10 நாட்கள் மட்டுமே. தன்னம்பிக்கையை இழந்தால் அது 10 ஆண்டு பயம். நீ உன்னை நம்பும் வரை உலகம் உன்னை ஒரு துண்டாகத்தான் பார்க்கும். மனிதனின் உயரம் அவன் உருவத்தில் இல்லை, அவன் மனதின் நம்பிக்கையில் உள்ளது. சிந்தனை ஒரு தீ. அதை நம்பிக்கையுடன் ஏற்றி வைத்தால் உன் வாழ்க்கையே ஒளிக்கடலாக மாறும். பிறரால் தூண்டப்படுவதை விட உன் உள்ளத்திலிருந்து வருகிற தீக்கதிர் வெற்றிக்கு காரணமாகும். நீ உன்னை வெல்லாத வரை வெற்றி என்பது வெளி உலகத்தில் நடக்காது. ஒருவன் தன்னை நம்பினால் அவனால் முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ உனக்குள்ளேயே ஒரு உலகம். அந்த உலகத்தை நீ உணர்ந்தவுடனே வெற்றியும் பிறக்கின்றது. பயத்தை எதிர்கொள்ளும் வரை அது ஒரு நிழல் போலவே உன்னை தொடரும். உன் எண்ணங்கள் தான் உன்னை உருவாக்கும். நீ உயர நினைத்தால் உயரமடைவாய். அது உன் எண்ணத்தால் மட்டுமே சாத்தியம். மனிதன் தோல்வியடைவது அவன் பலவீனம் இல்லை, அவன் தன்னம்பிக்கையற்ற தன்மைதான் அவனின் பெரிய பலவீனம். வெற்றிக்கு வழி கேட்காதே. நீ உன்னை நம்பு, வழியே உனக்குள் பிறக்கும். பயந்தவர்கள் உலகை மாற்ற முடியாது. மாற்றம் செய்யக்கூடியவர்கள் தன்னம்பிக்கையுடன் நிற்பவர்கள் மட்டுமே. எதையும் முடிக்க முடியாதவர்கள் இல்லை, முடிக்க முடியாது என நினைப்பவர்கள்தான் தோல்வி அடைவார்கள். தன்னம்பிக்கையுள்ள மனது ஒரு தீக்குச்சி போல ஒரு முறை ஒளிர்ந்தால் அதை அவசரத்தில் அணைக்க முடியாது. தோல்விகள் உன்னை அடிமைப்படுத்துமா அல்லது உயர்த்துமா, அதை தீர்மானிக்கிறது தான் உன் எண்ணம். உன்னை விட பெரிய எதிரியை தேடாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் சோம்பலே அந்த எதிரி. நீ உன்னை விரும்பும் வரை உலகம் உன்னை ஏற்க மறுக்கும். ஒருவரின் உள்ளத்தில் விழும் ஒளியால் தான் வெளிச்சம் பிறக்கின்றது. வெற்றிக்குள் செல்லும் பாதை உன் பயங்களை தாண்டிதான் இருக்கின்றது. ஒரு நம்பிக்கையுள்ள மனிதன் 100 புத்திசாலிகளை வெல்ல முடியும். நீ எதை கற்பிக்க விரும்புகின்றாயோ முதலில் அதை நீ பின்பற்றவும் வேண்டும். உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. உண்மையாய் வாழ்ந்தால்தான் உன்னால் உயர முடியும். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. நீயே உனக்கு ஒரு அற்புதமாக முடியும். நீ அதற்கு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான். வெற்றி ஒரே நாளில் வராது. அதை நாட்களாய் வளர்க்க வேண்டும். நம்பிக்கையை இழக்காதே. நீ உன்னை நம்புகிறாயா? அதுதான் உன் முதல் வெற்றி. சாதிக்க ஆசைப்பட்டால் உயர்ந்த எண்ணங்களோடு செயல்படத் தொடங்கு. எண்ணங்களே ஒரு நாள் உன் வாழ்வாக மாறும். துன்பங்கள் வந்தால் பயந்து ஒளியாதே, சிரித்துக்கொண்டு எதிர்கொள். அதுதான் வீர நெஞ்சம். இறைவனை தேட வேண்டாம். தெய்வம் சிலைகளில் இல்லை. உள்ளத்தை தூய்மைப்படுத்து, அவன் அங்கே இருப்பான். தொழிலில் உயர விரும்பினால் ஒரே ஒரு நோக்கத்தை பிடித்து அதில் மூழ்கிவிடு. வெற்றி நிச்சயம். மாறாத கொள்கை. எல்லா விஷயங்களிலும் உறுதி வேண்டும். அச்சமின்றி உறுதியாக நிற்பவர்களே உலகை மாற்றுவார்கள். உன்னை குறைத்து எண்ணாதே. தாழ்ந்த எண்ணமே வீழ்ச்சி ஏற்படுத்தும். வேலையை கடமை போல அல்ல, தெய்வீகமாக செய்யுங்கள். செயலே உங்கள் வழிபாடு. சாதிக்க ஆசைப்படு, தாழ்ந்து வாழ விரும்பாதே. உன் லட்சியம் பெரியதாக இருக்கட்டும். சாதனைகள் அதற்கேற்ப நடக்கும். ஒரு நூல் படித்து மறந்து விடாதே, அதை செயல்படுத்து. வாசிப்பு அறிவை தரும், செயல்பாடு மாற்றத்தை தரும். சாதிக்க வேண்டுமெனில் இரும்பு மனது வேண்டும். மென்மையால் எதையும் வெல்ல முடியாது. வாழ்க்கை என்பது போராட்டம். வீரராய் போராடு. போரில் ஜெயிப்பது வெறும் வலிமையினால் அல்ல, மனதின் உறுதியினால். உன் வாழ்க்கை ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்கான சிந்தனைகள், செயல்கள் உன்னையே மாற்றும். உனக்குள் ஒளிந்திருக்கும் ஞானம் உன் மனதின் அடுக்குகளில் கிடக்கிறது. அதை தூண்டுவதுதான் உண்மையான கல்வி. மனிதனின் மகத்துவம் அவன் பலவீனங்களை தாண்டி செல்லும் திறனில்தான் உள்ளது. ஒரு கண்ணியமான சிந்தனையும் ஒரு தீவிர முயற்சியும் நீதிக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு நாள் நீ இறப்பதை நினைத்து கொண்டு வாழ்ந்தால் உன் ஒவ்வொரு நாளும் அர்த்தமில்லாமல் தான் போகும். ஒருவன் செய்யும் சிறிய சிந்தனையும் அவனது மனதின் உயரத்தை பிரதிபலிக்கின்றது. மெய்யான வலிமை உடலில் இல்லை, மனதில் இருக்கும் நிலைத்த நம்பிக்கையில்தான் உள்ளது.
எத்தனை தடைகளை சந்தித்தாலும் உன்னுடைய ஆன்ம விசுவாசத்தை விட்டுவிடாதே. உண்மை என்பது நேர்மையின் பிள்ளை. அதை வளர்த்தால் பயம் ஒருபோதும் உன்னை தொட முடியாது. வெறும் புத்திசாலித்தனம் உண்மையான ஞானம் அல்ல. அன்பும் உணர்வும் சேர்ந்த சிந்தனைகள்தான் உண்மையான ஞானம். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல எண்ணம் போதுமானது. ஆனால் அதை முழு நிம்மதியுடன் சிந்தி. மனிதனின் எல்லா வெற்றிகளும் அவன் உள்ளத்தில் உருவான ஒரு தீவிரமான எண்ணத்திலிருந்தான் பிறக்கின்றது. உங்கள் மனதில் ஒருமுக நோக்கம் இருக்கும்போது உலகமே உங்களுக்கு வழிவிடும். சிந்தனை எப்போதும் செயலால் பூரணமாக வேண்டும், இல்லையெனில் அது சிதைவாகிவிடும். பிழை செய்வதில் தவறில்லை, அதை ஒப்புக்கொண்டு திருத்தாமல் இருப்பதே பெரும் குற்றம். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும். மனிதன் எப்படி சிந்திக்கின்றானோ அப்படிதான் அவன் ஆகிவிடுகின்றான். நம் வாழ்க்கை நம் எண்ணங்களின் பிரதிபலிப்பு. நாம் இன்று யார் என்பதை நாம் நேற்றெல்லாம் என்ன சிந்தித்தோம் என்பதை தீர்மானிக்கின்றது. பிறரை உயர்த்தும் முன் நீ உன்னை உயர்த்திக்கொள். அப்போதுதான் உன் வார்த்தைகள் அர்த்தம் பெறும். நீ நினைப்பதை விட நீ உயர்ந்தவன். நீ உன் உள்ளத்தை அறிந்தால்தான் உன் உயரத்தை உணர முடியும். நீ தீவிரமாக எண்ணும் எண்ணம் ஒரு நாள் உண்மையாய் மாறும். அது கடவுளின் சுத்தமான செயலாகும். எழுந்திரு, விழித்திரு. லட்சியம் அடையும் வரை நின்றுவிடாதே. உன்னில் உள்ள சக்தியை உணர். நீயே தேவை, நீயே திறமை, நீயே தூண்டல். மனிதன் தனக்குள் நம்பிக்கை வைத்துக் கொள்கின்ற வரை அவன் சீர்பெறும் வாய்ப்பு அதிகம். கோடிக்கணக்கில் சேர்த்து வைத்திருந்தாலும் தன்னை வெல்லாதவன் எதையும் வெல்ல முடியாது. நீ யார் என்பதை அறிந்து கொள். நீ உன்னை உணர்ந்தவுடன் சக்தியும் வெற்றியும் உன்னுடையது. தன்னை உயர்த்தி கொள்ளாதவன் தன்னை அழித்துக் கொள்கின்றான். முடியாது என்று எண்ணும் கணமே தோல்வி தொடங்குகின்றது. தன்னம்பிக்கையுடன் செயல் கொண்டால் அடுத்த அடி தானாகவே தெரியும். பழையதை விடு, புதிய உயிருடன் நீ உன் வாழ்க்கையை உருவாக்கு. உன்னுள் ஒளிந்திருக்கும் தெய்வீகத்தை உணர்வதே உண்மையான தன்னம்பிக்கை. உயிரோடு இருக்கின்றாய் என்றால் சோதனைகள் வரும். அதை வெல்வது தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும். உள்ளத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அதுவே மரணத்திற்கு சமமானது. வெற்றியை தேடாதே, உன்னை வளர்த்து நிமிர்ந்து நெல். வெற்றி தானாக வரும். ஒரு நிமிட தன்னம்பிக்கையான சிந்தனை 1000 கால அவசர முயற்சியை விட மேலானது. கோழையும் முட்டாளும் இது என் விதி என்பான். ஆனால் ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்பான். இன்று நாம் இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க விரும்புகின்றோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றல் நம்மிடமே உள்ளது. நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். பட்ட துன்பத்தை விட அதில் நீ பட்ட அனுபவமே சிறந்தது. உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.